மடிப்பிச்சமா. அம்மா வாங்க போய் கார்ல உட்காரலாம். வாங்க வாங்க. சொல்லு மச்சான், என்கிட்ட சொல்ல மாட்டியா? சாமி, நேத்து சுப்பு அக்கா சொல்லி நம்ம டிபார்ட்மெண்டோட ஹையர் ஆபீசர் ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன மச்சான், நம்பிக்கையாரு. இந்தாங்க சார். கொடுங்க. இல்ல சாமி, இப்ப என்னால நம்பிக்கையாவும் இருக்க முடியல, நிம்மதியாவும் இருக்க முடியல. திருடாம பொய் சொல்லாம ஊரடிச்சு உலையில போடாம நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிற எந்த வேலையா இருந்தாலும் அது நல்ல வேலைதான், மரியாதையான வேலைதான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தானு இப்பதான் புரியுது. என்ன மச்சான், ஏன் அப்படிலாம் பேசுற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இங்க பாரு, நான் யாரையும் குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ விரும்பல. நான் எப்படியாவது யார் மூலமாவது மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணியே ஆகணும்டா. சரி மச்சான், ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன் சாமி. மச்சான், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பி பிராக்டிக்கல். இங்க பாரு, நீ லஞ்சம் வாங்கலன்னு ப்ரூவ் பண்றதுக்கே லஞ்சம் கொடுத்தா ஆகணும். பணத்தை கண்ணில் பார்க்காம எவனும் வேலை பார்க்க மாட்டான்டா. இங்க பாரு, முந்தையெல்லாம் தப்பு பண்ணாதான் பணம் கேட்பாங்க, இப்பெல்லாம் தப்ப சரி பண்றதுக்கே பணம் கேட்கறாங்க. யதார்த்தம் இதான் மச்சான். சாமி, நானும் லஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்டா. என் வேலையை நான் எப்படியாவது திரும்ப வாங்கி ஆகணும்டா. டேய், என்ன மச்சான் சொல்ற? ஒரு தடவை பணம் கொடுத்து ஏமாந்தது பத்தாதா? மறுபடியும் ஏமாறணுமா? இத பாரு, சொன்னா கேளு மச்சான். நீ பாட்டுக்கு இட விடாம ஏதாவது பண்ணாத. அப்புறம் நான் ஆதிரி சிஸ்டர் கிட்ட சொல்லிடுவேன், பாத்துக்கோ. டேய் சாமி, இது என்னோட வேலை. என்னோட வேலை எப்படி வாங்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீ எதுக்கு ஆதிரி தேவையில்லாம இழுத்துட்டு இருக்க? என்ன மச்சான், நான் இப்ப என்ன சொல்றேன்னு இப்படி கோவப்படுற? பின்ன கோவப்படாம நீங்க எல்லாரும் வார்த்தையை விஷமா கொட்டுவீங்க. அதை நான் கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? நீயும் மத்தவங்கள மாதிரி நான் வாட்டர் கேனே போட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? என்ன மச்சான், உன்னை தெரிஞ்ச யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்கடா. டேய், அப்படி நினைக்கிறது எல்லாமே என்ன தெரிஞ்சவங்க தான்டா. என்னால தாங்கிக்க முடியலடா. எப்பா தண்ணிக்கனே, என்னப்பா நேத்துல இருந்து ஒன்னு ஆளக்கான போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். என்னப்பா பாக்குற? வீட்டுல சுத்தமா தண்ணி இல்ல. இப்ப கையோட வந்து 2 கேன் தண்ணி போட்டு போ. போங்க, 2 கேன் தானே, இப்ப வந்து போட்டுருவாப்ல. அவரு சொல்ல மாட்டாரா? அத வாயில இருக்கிற முத்து கீழே விழுந்துருமா? வாட்டர் கேனு இப்போ என் வாயில இருக்கிற முத்து கீழே விடாது, உன் வாயில இருக்கிற பல்லுதான் கீழே விடும். யார் யா வாட்டர் கேனு? டேய் இது புறா. யோ, யார் யா தண்ணி கேனு? எப்ப பார்த்தாலும் தண்ணி கேனு கூப்பிடுறீங்க. யார் யா தண்ணி கேனு? யார் தண்ணி கேனு? சொல்லு. ஏடா புறா. டேய், உன்னால கேளு மச்சான். தண்ணி கேனு கூப்பிடுறா இவன். வேணாம் மச்சான், வேணாம் மச்சான். டேய், ஏய் என்ன அடிச்சல? உன்னை சும்மா என்ன பண்ணுவ? என்ன மச்சான், இப்படி வா மச்சான். நீ வான்னு சொல்றல. வா மச்சான், இங்கே நில்லு. சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். அவன் செஞ்சக்கா நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சார். தயவு செஞ்சு இங்க போங்க சார். சொல்லி வை. கிளம்புங்க சார். உனக்காக அவனை சும்மா விட்டு போறேன் சார். இல்லன்னா துவம்சம் பண்ணிடுவேன். போங்க சார், போங்க சார். நம்மளை பத்தி சொல்லி வை. டேய், என்னடா மச்சான், ஏன் இப்படி நடந்துக்கிற? இந்த தண்ணி கேனுங்கிற வார்த்தை என் காதுக்குள்ள ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்குடா. நான் சொன்னேன்ல என்னால முடியலன்னு. இததான் சொன்னேன். தெருவா ரோடா லோட் ஆட்டோ ஓட்டிட்டு போய் 4 மாடி 5 மாடின்னு வாட்டர் கேன் சுமந்துக்கிட்டு போய் டெலிவரி பண்றது கூட எனக்கு வலியோ வேதனையாவோ தெரியல சாமி. எனக்கு இப்பதான் வலிக்குது. நான் இப்ப சொல்றேன் சாமி, எனக்கு என் வேலை கிடைக்குதோ இல்லையோ, ஆனா வேற ஏதாவது வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்பதான் என் உடம்புல இருக்கிற பாரம் மட்டும் இல்ல, என் மனசுல இருக்கிற பாரமும் குறையும். சாமி, அந்த பேலன்ஸ் டீ எடுத்துட்டு வா. சரி மச்சான். என்ன மச்சான்? இப்ப மயக்கம் பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. ஆதிர வந்துட்டா, பாத்து எந்திரிங்க. வேண்டுதல் முடிஞ்சிருச்சு, காணிக்கையை செலுத்திடலாமா? செலுத்திடலாம் ஆதிர. வாங்க அத்தை.
தாயே, என் அத்தை ஆரம்பிச்ச இந்த மடிப்பிச்ச வேண்டுதல நான் முடிச்சு காணிக்கையா கொண்டு வந்திருக்கேன். இத நீ ஏத்துக்கிட்டு எங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கணும் தாயே. எங்களோட வேண்டுதல நான் உன்கிட்ட மடிப்பிச்சையா கேக்குறேன், நிறைவேற்றி வை தாயே. அத்தை, நீங்களே உங்க கையால காணிக்கையை செலுத்துங்க. இந்தாங்க. இல்ல ஆதிர, நான் செலுத்துறதை விட நீ செலுத்துறது தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த தெய்வத்துக்கும் அதுதான் பிடிக்கும். நீயே செலுத்த ஆதிர. யோசிக்காத கண்ணு, காணிக்கையே உண்டியல்ல போடு. நீங்க என்ன வேண்டிக்கிட்டு மடிப்பிச்சு எடுத்தீங்களோ அது அம்மன் நிறைவேற்றி வைப்பா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்தாங்க, போயிட்டு வாங்க. அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க வேண்டுதல இந்த அம்மன் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பா. ஆதிர, எப்ப நீ என்கிட்ட இருந்து காணிக்கைகளை வாங்கிக்கிட்டு மடிப்பிச்சை எடுக்க ஆரம்பிச்சியோ அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆதிர, எனக்கு என்னமோ உங்க ரெண்டு குடும்பமும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துரும்னு தான் தோணுது. அதுவும் லேட் ஆகாம ரொம்ப சீக்கிரமாவே நடக்கணும்க்கா. நடக்கும் கண்ணு. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில எனக்கு வேற எந்த சந்தோஷமும் வேண்டாம் ஆதிர. சத்தியமா சொல்றேன். அத்தை, கோயில்ல நின்னு அம்மனை சாட்சியா வச்சு சொல்றேன். அந்த சந்தோஷம் மட்டும் இல்லாம அதை தாண்டி இன்னும் நிறைய நிறைய சந்தோஷம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் ஆதிர.